பாடல் வந்து ஒரு நர்சரி ரைமோ அந்த மாதிரி சொல்றதுக்கு அந்த என்ன தப்பு இருக்குன்னு எனக்கும் தெரியும். நான் சொல்லிட்டேன், நான் அட்ரஸ் பண்ணிட்டேன். உங்க தோணுதெல்லாம் நீங்க சொன்னா எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? நீங்க என்னென்னவோ சொல்லுவீங்க, அதெல்லாம் நான் ஏத்துக்கிட்டேன்னா நான் என்னங்க ஆகுது? என்ன சரி என்னங்க சொல்ல ட்ரை பண்றீங்க? உங்களுக்கு எனக்கு என்னங்க விரோதம் இருக்கு? நேத்து வந்து எதுவுமே இல்லாம நான் சத்தியமா உங்ககிட்ட பேச வந்தேனா? நான் இது வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரின்னு நான் சொன்னேன்னா? சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? சாப்பிட்டுட்டு இருக்கேன் நீங்க. அப்போ சாப்பிட்டுட்டு பேசுறீங்களான்னு கேட்டேன்னா வந்து அதுக்கப்புறம் எனக்கு அந்த இடம் கொடுத்தீங்களா? நீங்க வந்து கேட்கலாம். நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டேன், சாரி கேட்டுட்டேன், மறுபடியும் நான் உங்ககிட்ட எங்க வந்து கேட்கணும்? நான் சாரி கேட்கறதுக்கு உங்ககிட்ட வரலங்க. நான் நீங்க தனியா இருக்கீங்க, சரி ஓகே, நான் எல்லாருக்கும் நீங்க சேரணும், சிரிக்கணும், பேசணும்ன்றதுக்காக நான் வந்து கேட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலும் நான் சொன்னது எனக்கு உண்மையிலேயே சாரி கேட்கறதுக்கான இடம் எத்தனை இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா ஒருவேளை நான் சாரி கேட்டா நீங்க சரியாவீங்களான்ற எண்ணத்தை தான் நான் வந்து சாரி கேட்டேன். இன்னைக்கு நீங்க எனக்கு என்னங்க உங்களை அவ்வளவு பிடிக்காது? உங்க குழந்தைங்களாம் வச்சு இழுத்து உங்களை ஹர்ட் பண்ற அளவுக்கு எப்படிங்க இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது? நீங்க அம்மா தானே, நீங்க செய்வீங்களாங்க இது இன்னொரு குழந்தைக்கு, இன்னொரு அம்மாக்கு பண்ண மாட்டீங்கல்ல? அப்ப இன்னொரு அம்மாக்கு அப்படி சொல்ல உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது? சொன்னா கேட்போம். என்ன சொல்வீங்க? இன்னொருத்தவங்க அப்படி பண்ணா கேட்போம். ஓ, நீங்க அம்மா, நீங்க இன்னொருத்தவங்க அப்படி சொல்ல மாட்டீங்க, நீங்க நல்ல அம்மா, நான் ஒரு கேவலமான அம்மா, நான் இன்னொரு அம்மாவை அப்படி ஹர்ட் பண்ணுவேனா? என்னங்க தெரியாது? நீங்க என்னங்க சொல்ல வரீங்க? வாட் ஆர் யூ ட்ரைங் டு டு? ஒரு தப்பா பண்ணிருக்கீங்கன்னு தெரியும் போது கூட சாரி கேட்காது என்னங்க அது பழக்கம்? நான் தப்பா பண்ணேன். உனக்கும் குழந்தை இல்ல, உனக்கு 2 குழந்தை இல்ல, உனக்கு என்ன அப்படி தப்பா தோணுச்சா? சத்தியமா தோணல. நீங்க வேற யாருக்காச்சும் அப்படி தப்பா தோணுச்சா பக்கத்துல இருக்கவங்களுக்கு? நிறைய பாட்டு யாருமே மனசு கஷ்டமா யாருமே குழந்தை சத்தியமா சொல்ற யாருமே அந்த இடத்துல பண்ண சான்ஸே இல்லை. சத்தியம் அம்மா சத்தியம் அங்க இருந்தவங்க ஓகே, தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க பார்க்கல, நீங்க கேட்டீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கும் உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? சத்தியமா இல்ல. அவங்க என்ன சத்தியமா நான் எல்லாருக்கும் சொல்றேன், அவங்க அப்படி சொன்னவொடனே நான் சொல்றேன், என் 2 குழந்தைங்க மேல சத்தியமா நான் அப்படி சொல்லலன்னு சொல்றேன். அப்பயும் திரும்பி சொல்றாங்க நீ அப்படிதான் சொல்லியிருப்பேன்னு. இப்பயும் நான் வந்து கேட்கிறேன், நீ அப்படிதான் சொல்லியிருப்ப, நான் சாரி கேட்க முடியாது சொன்னா என்னங்க அது? என்ன மாதிரியான மனநிலைங்க அது? சாரி கேட்க மாட்டேன்னு சொல்றது என்ன மாதிரி என்னங்க அது? கேட்க முடியாது. பார்க்க போனா அவங்க பயந்துட்டாங்க. இது நார்மலா நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்ல தேவை. நான் சொல்லட்டா? ஆனா எவ்வளவு எல்லாருக்கும் நீங்க சாரி கேட்கணும். அநியாயமா பழி போட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, சும்மா அநியாயம் தேவையில்லாம ஒருத்தங்க மேல பழி போட்டுட்டு சாரி கூட கேட்க மாட்டேன்னு சொல்றீங்கல்ல. யாரு கேட்கணுமோ அதை இவங்க கேட்பாங்க. நான் இதை கேட்க வைப்பேன். ஒரு நிமிஷம். இது மட்டும் தான் தெரியும் உனக்கு. என்ன சொன்னா